எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுறேன். இதுவரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உனக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அதே மாரி ஜோதிடம் சார்ந்த அல்லது உங்க சொந்த ஜாதகத்த பத்தின ஏதாச்சும் கேள்வியோ, சந்தேகமோ இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு, உங்களோட ஜாதக விளக்கங்கள, உங்களோட கேள்விகள குறிப்பிடுங்க. நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்ல 10 பேருக்கு நிச்சயமா நம்ம பலன் வந்து இலவசமா ஜோதிட பலன்கள் நம்ம சொல்லலாம். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு பதில் கிடைக்கலன்னா, அடுத்த மாதம் வரைக்கும் நீங்க காத்திருந்து செப்டம்பர் மாத ராசி பலன்கள உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட கேள்விகள குறிப்பிடுங்க. நிச்சயமாக பதில் சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா 12 ராசியிலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ராசியில பிறந்தவங்களுக்கும் அந்த 10 ஜாதகங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதில் சொல்லலாம்னு ஒரு ஐடியால வச்சிருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த மாதம் ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை நம்மளோட வாழ்க்கையில கொடுக்கும், என்ன கொடுக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. துலா ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். துலாம் ராசி கால புருஷனுக்கு 7வது ராசியா வருதுங்க. சுவாதி நட்சத்திரம் 2வது நட்சத்திரமா வரும் துலா ராசியை பொறுத்த வரைக்கும். துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குங்க? அதாவது ராசிநாதன் சொல்லப்பட்ட சுக்கிரன் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். சுக்கிரனோட, அதாவது சுக்கிரனும் குருவும் சேர்ந்து பாக்கியத்துல உட்காந்துருக்காங்க முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும். 2வது பகுதியில 10ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பாங்க. சரிங்களா? லாபஸ்தானத்துல சூரியன் வந்து வலுத்து கேதுவோட சேர்க்கை பெறது ஒரு வகையில சிறப்பு தான். சரிங்களா? இந்த இடத்துல இந்த சூரியன் கேது சேர்க்கை சிம்மத்துல நடந்தது சிறப்பு தான். நிறைய நான் பார்த்திருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ஸோ இது வந்து எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நன்மையான விஷயம், நல்ல விஷயம் நான் சொல்லி முடிச்சிடறேங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், ராசிநாதன் பாக்கியத்துல போய் உட்காந்துருக்கிறது ஒரு சௌபாக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான சில விஷயங்களை கொடுக்கும் இந்த மாதம். சரிங்களா? இது பொது பலனா இருந்தாலும் கூட சுய ஜாதகம் நல்ல ஒரு தசாபுக்தி நடக்கும்போது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு முழுமையா நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும். அதுதான் விஷயம். ஸோ அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் பாக்கியத்துல உட்காந்துனால வாழ்க்கையில இதனால் வரைக்கும் உங்களுக்கு தடையாகி கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக சீக்கிரமா நடந்து முடியும். அதாவது ஒரு வேலைக்காகவோ அல்லது திருமணம் சார்ந்த ஒரு சுப காரியத்துக்காகவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணியிருப்பீங்க. இந்த முயற்சி பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தடையாயிட்டே இருக்கு அப்படின்ற போது இப்போ வந்து நல்லபடியாக நடந்து முடியும். 2வது, இந்த குரு சுக்கரன் 2 பேருமே இணைந்து ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க 7ஆம் பார்வையா. அப்போ இது வந்து உங்களோட முயற்சிகளை அதிகப்படுத்தும், உங்களை வந்து தூண்டும். சரிங்களா? ஒரு விஷயத்துல வந்து உங்களை இறங்கி செய்ய தூண்டும். ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்க, அது செய்யலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டங்களில் இறங்கி செய்யறதுக்கான சில தூண்டுதலை இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையானது செய்யும். 2வது, வெற்றிகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? உங்க முயற்சிக்கு தகுந்த வெற்றி வாய்ப்பை இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சமுதாயத்திலையும் சரிங்க, குடும்பத்திலையும் சரிங்க, ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையானது வழிவகை செய்யும். 2வது, தந்தை சம்பந்தப்பட்ட வழியில் தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைக்கும். அதே போல குலதெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தற்போது வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? குலதெய்வ அனுகிரகம் உறுதியாக உண்டுங்க. இந்த காலகட்டங்களில் அந்த வேண்டுதல்கள் சம்பந்தப்பட்ட நேர்த்தி கடன்கள் சார்ந்த விஷயம் தற்போது நீங்க நிறைவேற்றி கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க, இசை சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஆதாயம், அந்த துறையில வெற்றி பெறுவதற்கான சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நல்ல சான்ஸ் வந்து தேடி வருங்க உங்களுக்கு. சரிங்களா? அது வேலை சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாதத்துடைய 2வது பகுதியில 10ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருப்பாங்க. பாக்கியாதிபதியும் ராசி அதிபதியும் ஒன்று கூடி 10ஆம் இடத்துல உட்காரும் போது நல்ல வேலை கிடைக்கும். கண்டிப்பா வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, தேடுங்க, கண்டிப்பா நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும். 2வது, பிஸ்னஸ் பண்றீங்கன்னா செய்யற பிஸ்னஸ்ல 2வது பகுதி நல்ல ஒரு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். சரிங்களா? சரி, இதெல்லாம் நல்ல விஷயம். அப்போ என்ன நெகட்டிவான விஷயம் இருக்குன்னா, நான் சொன்னேன்ல வருமானம் நிறைய வரும்னு சொன்னேன்ல, அது எவ்வளவு வருமானம் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுன்றதும் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தூர இடங்கள், அதாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தூர இடங்கள்ல போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய்,
6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காங்க. 6ஆம் இடம் 12ஆம் இடம் 2மே வலுக்கும் போது இந்த காலகட்டமும் உங்களுக்கு செலவுகளையும் விரயங்களையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் அதிகமான செலவுகளானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது தேவைங்க. கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வருங்க. சரிங்களா? கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சிகள் எடுங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா திருமணமான பெண்களுக்கு தள்ளி போகின்ற அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் தற்போது கிடைக்கும். ஆனா திருமண வாழ்க்கையில கொஞ்சம் புரிதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் எல்லா விஷயம் உங்களுக்கு வந்து கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் துலாத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தான். அவர் வந்து 12ஆம் இடத்துல மறைந்து சனி பார்வை வாங்கும்போது குடும்பமும் அடிப்படும், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் அடிப்படும். சரிங்களா? அப்போ 2த்தையும் நீங்க ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பா வாழ்க்கையில விட்டு கொடுத்து போய் தான் ஆகணும். சரிங்களா? அதை மட்டும் நீங்க தெளிவா இந்த மாதம் புரிஞ்சுக்கிட்டா சிறப்பா இருக்கும். 2வது குடும்ப வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் குறையணும்னா முருகர் வழிபாடு அதிகமா பண்ணுங்க. முருகரை நம்புங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தடைகள் கண்டிப்பாக விலகும். அதே போல சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசியில பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி காலை 11:45 மணி முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மதியானம் 2:50 வரைக்கும் சந்திராஷ்டமமானது இருக்கும். சரிங்களா? 10ஆம் அதிபதி சந்திரன் 8ஆம் இடத்துல மறைவு பெற்ற உச்சம் பெற்ற அமைப்புல சனி பார்வை வாங்கி இருக்கும் போது கொஞ்சம் மன ரீதியா சின்ன சின்ன குழப்பங்களை கொஞ்சம் கொடுக்குங்க. வேலை சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். கொஞ்சம் பிடிக்காத ஒரு சூழ்நிலை அல்லது பணிச்சுமைகள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கின்ற இடத்துல பணிபுரிகின்ற ஒரு தன்மையை வந்து இது கொடுக்கும். சரிங்களா? கொஞ்சம் வேலை செய்ய இடத்துல இந்த காலகட்டங்களில் பணிச்சுமைகள் அதிகமாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. 2வது மனதையும் உடம்பையும் தெளிவாக வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.